படம் சூப்பராக இருந்ததுங்க. படம் அருமையாக இருக்குது. அருமையான வசனம், கதை, நல்ல அருமையான ஆபாசம் இல்லாமல் குழந்தைங்களோட பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ அடுத்து தமிழ்நாட்டுக்கு இல்லை, தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் கிடச்சிட்டாங்க. அடுத்தது இவங்க தான் சினிமாவில் அந்த விஜயசாந்தி மாதிரி இந்த வில்லன் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுற சீன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையாக பண்ணியிருக்காங்க. லேடிஸ் கூட்டம் அதிகமாக இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். புருஷனாக இருந்தால் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி கதையில் வந்து என்னென்னா, பணத்துக்காக புருஷன் கூட கொலை பண்ணுறாங்க. அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுன்றத லேடிஸுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்கும். நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், பேய் படம். பாதி படம் வந்து பேய், அதாவது என்னென்னா அந்த பேய் வந்து நல்லது செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லா படத்துலையும் பேய் பழிவாங்கும். இது மனுஷங்களுக்கு வந்து பேய் நல்லது செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதாவது பேய் வந்து மனுஷனுக்கு அவர் ஆபத்துலேருந்து காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பழி வாங்குற மாதிரிலாம் எதுவும் காட்டல. நல்லாயிருக்கு. படம் பார்த்தோம், நல்லாயிருக்கு. அதாவது அந்த என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கேக்கு வெட்டும்போது அம்மா அந்த பிரசவத்தினுடைய வலியை அழகாக அதை உணர்த்தியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கேக்கு வெட்டுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும், பிறந்தநாள் கேக்கு வெட்டுற அத்தனை தாய்மாருக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க. அந்த கேக் எதுக்காக வெட்டுறோன்றதையே வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக அந்த கேக் வெட்டுற சீன் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு டைரக்டரு. பார்க்கலாம், குடும்பத்தோடு ஒரு தடவை படம் பார்க்கலாம். நல்ல படம் தான், நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். புரியல. படத்தில் அதாவது என்ன சொல்கிறது, ஒருத்தருக்குள்ளே வந்து ஒரு ஆன்மா வந்து வருது. அது வந்து எல்லாருமே வந்து தீய சக்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது படம் பார்க்கும்போது தான் புரியுது, அது தீய சக்தியில் தூய சக்தின்னு புரியுது. அதாவது பெண்களுக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தீய விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸு ஓப்பனிங் சாங் வந்து ஒரு விநாயகர் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கோரியோகிராஃபர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சாங் நல்லாயிருக்கு. மற்றபடி சாங்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக படத்தில் இல்லை. நான் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓப்பனிங் சாங் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓவரால் ஓகே, நல்லாயிருக்கு. பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் படம் நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களோட ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இன்னொன்று மெயினான இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து, இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. மேபி இந்த மாதிரி ஒரு ஆன்மை நம்ம கூட இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதுகாப்பாக நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அந்த ஆன்மா வந்து நம்ம காப்பாற்றுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அது நடக்காதுங்கிறதும் உண்மை.